இனிய தமிழ் பேசும் தமிழ் உள்ளங்களுக்கு யுனிவர்சல் வாய்ஸ் 369 சேனலுக்கு உங்களை அன்போடும் பண்போடும் அழகாக வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பார்க்குறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு உங்களோட எனர்ஜியை பாசிட்டிவிட்டியாக வச்சுக்கோங்க. பார்க்கும்போதே லைக் பட்டனை கொடுத்துருங்க, கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ பார்க்க போகிறோம். எனக்கே ரொம்ப ஆர்வமாக இருக்குங்க. தினமும் வித்தியாசமாக ஒரு எனர்ஜியோடு வருது. நிறைய பேர் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையை மாறணுங்கிறதுக்காக கடவுள் நிறையா கைடன்ஸ் கொடுக்குறாங்க. பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன். அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான பர்சனல் ஸ்லாட்டை புக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்க்குற நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்? வாவ்! கடவுள் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்கங்க. நீங்கள் தான் அதை திரும்பி கூட பார்க்க மாட்றீங்க. அப்படியே கையை கட்டிட்டு எதுவுமே செய்யாமல் எந்த முயற்சியுமே பண்ணாமல் பட்ட அடி அப்படி ஏதோ ஒன்று பெருசாக ஒன்று உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிருக்கு. அது காதல் விஷயத்துலேயும் இருக்கலாம், கெரியர் விஷயத்துலேயும் இருக்கலாம். அதனால் மெயினாக ரிலேஷன்ஷிப்பில் தான் நான் சொல்கிறேன். ஏதோ ஒன்று வந்துச்சு, ஏதோ ஒன்று பண்ணிச்சு, ஏதோ ஒன்று ஏமாத்துனுச்சு, இருந்த மாதிரி இருந்துச்சு, காணா போச்சு. அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதுனால அந்த காயத்துலேருந்து நீங்கள் இன்னும் வெளியில் வரல. இனிமேல் உங்களுக்கான விஷயம் எதையுமே நீங்கள் முன்னேற்ற பாதையில் போகணுங்கிற அந்த ஒரு ஐடியா தாட்டோ எதுவுமே இல்லை. எந்த விதமான ஒரு கைடன்ஸ் கிடைச்சாலும் கடவுளே பக்கத்தில் நின்று அட்வைஸ் பண்ணாலும் அந்த பயத்தோடு எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு பயமாக இருக்குது, வேண்டாம், என் வாழ்க்கையில் நடந்து முடிஞ்சதே போதும் அப்படிங்கிற மாதிரி அந்த நல்ல விஷயத்த கடவுள் கொடுத்தா கூட நீங்கள் ஏற்றுக்க மறுக்கிறீங்க. ஒரு அழகான ஒரு உண்மையான ஒன்று போனது போச்சு, அது ஏமாற்றிட்டு போச்சு. அது ஆனால் அதையே நினச்சிட்டு இருக்கீங்களே தவிர கடவுள் ஒரு அழகான ஒரு பரிசான ஒரு வாழ்க்கையெல்லாம் இருக்குது, எனக்கு எதுவுமே வேணாம், ஆளை விட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. ஆனால் ஏஞ்சலோட ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. எப்பேற்பட்ட சுச்சுவேஷனில் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருந்தாலும், எப்பேற்பட்ட கண்ணீர் விட்டுட்டு நீங்கள் எனக்கான ஒரு விஷயம் அநீதி நடந்துச்சு அப்படின்னாலும் கடவுள் உங்களுக்கு கூடவே தான் இருக்காங்க. அடுத்தது நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்கலாம். சூப்பருங்க. ஃபஸ்ட்டு கார்டு எப்படி வந்துச்சு ஒன்றுமே நீங்கள் எடுக்கலை அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் திரும்ப மாறி நீங்கள் கடவுளோட அந்த பாதைக்குள்ளே வருவீங்க. உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி தான். கெரியர்லையாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்லையாக இருக்கட்டும், அது அழகாக வருது. மற்றவங்களால் செய்ய முடியாத, அச்சீவ் பண்ணாத சில விஷயங்கள்லாம் நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. உங்களோட கெரியர்லையாக இருக்கட்டும், லைஃப்லையாக இருக்கட்டும், நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வராங்க, நல்ல ஒரு கெரியரில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. பிஸ்னஸில் நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் கேட்குறீங்க. பிஸ்னஸ் ஏதோ ஒரு ஜாப் பார்த்துட்ருக்கீங்க, அதில் எனக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் வேணும்னா அதுவும் கண்டிப்பாக கிடைக்குது. நீங்கள் தனித்துவமான ஒரு வெற்றிங்க. உங்கள் வெற்றியை மற்றவங்க பேசுகிற மாதிரி இருக்கிற அளவுக்கு நீங்கள் உயர்தரமான ஏதோ ஒரு விஷயம் தாங்க சாதிக்கிறீங்க. கண்டிப்பாக ஊரில் இருக்கிற எல்லாருமே நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷனாக, உங்களை ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் பார்க்கக்கூடிய ஒரு தருணம், சந்தோஷமான தருணம் தாங்க. வெற்றி மேலே வெற்றி தான். 6 ஆஃப் வாண்ட்ஸ். வாவ், நல்லா இருக்குங்க. கடவுளோட பெரிய சப்போர்ட் உங்ககிட்ட இருக்குது. எந்த விதமான பிரச்சனையும் நீங்கள் பிரச்சனையாக பார்க்கல. அதனால தான் உங்களுக்கு கார்டுமே அழகாக பாசிட்டிவிட்டி கார்டு வந்துருச்சு. அடுத்து நீங்கள் பார்க்குற உங்களுக்கு என்ன கடவுள் கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். வாவ், இதுக்கு மேலே என்னங்க வேணும் பரிசு? கடவுள் உங்களுக்கு கிங் ஆஃப் பென்டகல்ஸ் மாதிரி அழகான ஒரு அவேர்னன்ஸோட, குடும்பத்தோட, சந்தோஷமாக, ரிலேஷன்ஷிப்போட எல்லாமே அழகாக கொடுக்குறாங்கங்க. இந்த உலகத்தில் எத்தனை விதமான செல்வம் இருக்கோ அத்தனை செல்வங்களும் கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டிங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்போ உட்காந்துட்டு இதை அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலையில தாங்க இருக்கீங்க. நல்லா உட்காந்துட்டு நல்லா ஜாலியாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் எங்கெங்கே போகணுன்னு நினைக்கிறீங்களோ, எந்தெந்த இடத்துக்குலாம் வெளிநாட்டுக்கு போகணுமா, கோயிலுக்கு போகணுமா, இல்லை எந்த இடத்துக்கு நீங்கள் போகணுன்னு நினைக்கிறீங்களோ அந்தந்த இடத்துக்குலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பஸ்ஸில் போகணும், அப்படி போகணும், இப்படி போகணும் அப்படிங்கிறதுலாம் இல்லாமல் நல்லா சொகுசாக ஒரு காரில் நீங்கள் உங்களுக்கான ஒரு பிரயாணம் போகலாம். ஏதாவது ஒரு வெளிநாடு போகலாம், அல்லது இப்போ சவுத் சைடு இருக்கீங்கன்னா நார்த் சைடு கோயில்களுக்கு போகலாம், அல்லது நார்த் சைடு இருக்கீங்கன்னா சவுத் சைடு கோயிலுக்கு போகலாம். இப்போதைக்கு என்னோடய வீடியோ ஸ்ரீலங்கன் அந்த ஒரு அங்கேயும் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஸ்ரீலங்கன்ஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க. வேறு வெளிநாட்டிலேருந்து யாராவது என்னோடய ரீடிங் பார்த்தீங்கன்னா அந்த நாடு மென்ஷன் பண்ணுங்கள். வெளியூருக்கு எவ்வளோ தூரம் இந்த ஒரு வாய்ஸ் போயிருக்கு அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம், அதை தெரிஞ்சுக்கிறதுல ஒரு சின்ன ஆர்வம் தான். அதுக்கப்புறம் கிங் ஆஃப் பென்டக்கல்ஸ் நல்லா இருக்குங்க இந்த கார்டு. உங்களுக்கு எல்லாமே செல்வ செழிப்பு தான். இது வரைக்கும் ஏதாவது ஒரு இதில் லேக் ஆகிருக்கீங்க அப்படின்னா இதெல்லாமே தலைகீழாக மாறிடுங்க. மாற்றக்கூடிய ஒரு செகண்டு தாங்க கடவுளுக்கு. அந்த டைமே பெரிய விஷயம்.
அதனால் நல்லா இருக்குங்க. உங்கள் கார்டு சூப்பராக இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றம் வந்து வரப்போகுது அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கு உண்டான கார்டு தான் கிங் ஆஃப் பென்டகிள்ஸு. கடவுள் அழகாக வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி அடுத்தது நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம். வாவ்! நீங்க ஆசைப்பட்டவங்க ரொம்ப அழகான ஒரு உங்கள விட கொஞ்சம் ஜாஸ்தியான ஒரு வெல்த் அளவுக்கு நல்ல ஒரு ஃபேமிலியரான ஒரு பெர்சன் தான். பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, நல்லா வெல்த்தபிள் ஒரு பெர்சன் தான். நல்ல ஒரு அவங்க வாய்ஸ் ரைஸ் பண்ணுற மாதிரி நல்லா கணீர்னு, அதாவது நியாயம் இருக்கும் அவங்கக்கிட்ட. எப்பயுமே நியாயம் இருக்கும். அதனால் குரல்லையும் ஒரு ஹை வாய்ஸ் டோன் இருக்கும். சில பேர் வந்து பொய்யை மறைக்கிறதுக்காக சத்தமாக பேசுவாங்க. அந்த மாதிரி இருக்காது. இவங்க வந்து உண்மையாகவே நல்ல ஒரு வாய்ஸ் டோன் இருக்கும். நல்லா வந்து கரெக்டாக இருப்பாங்க. நியூ பிகினிங் தான் அவங்கள பொறுத்த வரைக்கும். இது நியூ பிகினிங் தான். ஏன்னா எல்லா விதமான ஒரு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, ஒரு நல்ல குடும்பத்தில் தான் போய் வாக்கப்படுவீங்க. ஒரு பணக்கார குடும்பத்தில் தான் வாக்கப்படுவீங்க. நீங்கள் பார்த்துட்ருக்க நீங்கள் ஒரு பணக்கார ஒரு குடும்பத்தில் தான் நீங்கள் அழகாக வாக்கப்போட போகிறீங்க. நீங்கள் சொன்னதாங்க அவங்க கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனும் இங்கே இருக்குங்க. நிறைய அப்படியே கொத்தா இப்படி வந்து வேணால் எடுக்கிறது கிடையாது. அடுத்தது கார்டு எம்பரர் கார்டு வந்துருச்சு. சூப்பர் சூப்பர் சூப்பர். உங்களுக்கு எம்பரர் எம்ப்ரஸ்னால் நீங்கள் ரொம்ப நல்ல மனிதருங்க. எல்லாமே பட்டாச்சு, எல்லா ஞானமும் அடைஞ்சாச்சு. இப்போதைக்கு வந்து எந்த நோக்கில் எந்த திசையில் உங்களுக்கு பிரச்சனை வந்தால் கூட அது எப்படி ஹேண்டில் பண்ணலாம், எப்படி திசை திருப்பி விடலாம், அது கூட போராடாமல் எப்படி வந்து ஒரு விஸ்டமாக ஒரு இன்டெலிஜென்ஸாக அழகாக எப்படி வாழ்க்கையை கொண்டு போகிறதுன்னு நிறைய விஷயங்கள் நாலேஜபிளாக தெரியும். ஏன்னா நீங்கள் தான் இந்த குடும்பத்தில் வந்து ரொம்ப அத்தாரிட்டியான ஒரு பர்சன். எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் தான் தலைமை பொறுப்பு வந்து ஏற்றுக்கிற ஒரு விஷயமா கூட இருக்கலாம். கரெக்டான நியாயங்க. நியாயம்னா நியாயம் தான், அநீதினா அநீதி தான். ஓப்பனாக இருக்கும். எந்த யாருக்கும் வந்து உண்மையாக வந்து பயந்துக்கிட்டே உண்மையை மறைக்கணும், ஒரு தவறான ஒரு நீதி இழைக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. கரெக்டான ஒரு பர்சன். தப்புன்னா தப்பு, ரைட்டுனா ரைட்டு. அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அவங்க சந்திச்சுட்டு வந்தால் நிறையா விஷயங்கள் தான் அவங்கள இன்றைக்கி வந்து இப்பேற்பட்ட ஒரு போஸ்டிங்லேயும் இப்பேற்பட்ட ஒரு ஒரு பாப்புலாரிட்டிலையும் உட்கார வச்சுருக்கிறதுக்கு ரீசன், உட்கார வச்சிருக்கிறதுக்கு உண்டான ரீசன் வந்து அவங்களோட நேர்மை, நாணயம். இதுதான் மெயின். கடவுள் நம்பிக்கைங்க. அதனால் அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு பர்சன் தான் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வராங்க. இல்லைன்னா பார்க்குற நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு பர்சன் தாங்க. உண்மையில் எம்பரர் அப்படின்னாலே அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு பர்சன் தான். எல்லாமே நல்லது நடக்குதுங்க. என்ன சொல்கிறது, இனிமேல் வந்து உங்கள் வாழ்க்கையில் கஷ்டமாக இருந்த அத்தனை விஷயங்களும் வந்து ஒன்றுமே கிடையாது. இனிமேல் எல்லாமே சக்ஸஸ் தான். இதை அப்படியே கட் பண்ணி எடுக்கிறேன். அழகாக வந்து வருது பாருங்கள். கடவுளோட விஷயம் இருக்குது. கெரியர் குறித்து யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க, எனக்கு ரொம்ப முள்கடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இனிமேல் நல்லது நடக்குது. சில செல்ஃப் லவ் பண்ணி வெளியில் வாங்க. அதுதான் வந்து உங்களுக்கு உண்டான பாதை. என்சாண்டட் பாத்தில் கடவுள் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஒரு 2 கார்டு எடுத்துக்கலாங்க. இனி வேண்டாம், நீங்கள் வாங்க. நான் வாங்கன்னு சொன்னது எந்த கார்டு பார்த்தீங்களா? கிராட்டிடியூட். இவங்க இல்லாமல் கார்டே கிடையாதுங்க. நான் ஏதோ ஒன்று உள்ளே விட்டு எடுத்தேன் பாருங்கள். அடுத்தது இன்ட்யூஷன். நிறையா பேருக்கு இன்ட்யூஷன்லாம் இப்போ நிறையா வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்குங்க. உங்களோட இன்னர் வாய்ஸ் சொல்லுது, அதை நம்புங்க, அதை ஃபாலோ பண்ணுங்கள். அந்த கைடன்ஸ் மட்டும் பிடிச்சிக்கோங்க. வெளியில் எங்கெங்கேயோ போய் காசை கொட்டி கொடுத்து மாட்டிக்காதீங்க. தேவையில்லாத ஒரு மூட நம்பிக்கைகளுக்குள்ளே போய் மாட்டிக்காதீங்க. உங்களோட இன்னர் வாய்ஸ் என்னன்னு அதை சொல்கிறத கேளுங்க. கிராட்டிடியூட் தினமும் எழுதுங்க. அப்போ தான் உங்களுக்கு நிறையா பிளஸ்ஸிங்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்குதுங்க. இது எல்லாமே என்சாண்டட் பாத்தில் அழகான ஒரு விஷயமா வந்திருக்கு. இப்போ அடுத்தது வந்து ஆஞ்சநேயரோட வரத்தை நம்ம வாங்க போகிறோம். ஆஞ்சநேயர் அப்படிங்கிற ஒரு கிரேட்டஸ்ட்டு ஒரு சோலு. அவரோட ஃப்ரீக்வன்சி மேட்ச் பண்ணி நம்ம அந்த ஃப்ரீக்வன்சிக்கு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எல்லா இடத்துலையும் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு தெளிவு, துணிவு, அந்த ஞானம் எல்லாமே இருக்குங்க. எப்பேற்பட்ட சுச்சுவேஷன்ஸ்லேயும் அவர் வந்து அழகாக தன்னலம் அற்ற ஒரு தன்மையாக தன்னை முதன்மைப்படுத்தலை. ராமனோட அன்பு, ராமபிரானோட அன்புக்காக அவர் எடுத்த எல்லா ரிஸ்க்குமே, அவருக்காக நான் எது வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு எடுத்த ஒரு விடாமுயற்சி, தன்னம்பிக்கை தான் இன்றைக்கி வந்து அவர் பெயர் வந்து இந்த உலகம் முழுக்க பேச
பேசப்படுது. அதனால உங்களுக்கு இந்த இடத்துல பிரச்சனையில வந்து எனக்கு லேக் ஆயிருக்கு. எனக்கு வந்து ஸ்ட்ரென்த் இல்ல. எனக்கு வந்து பயமா இருக்கு. என்னால சரியா மூவ் பண்ண முடியல. எனக்கு வந்து காசு இல்ல. இந்த பிரச்சனைய ஃபேஸ் பண்ண முடியல. எனக்கு உடல்ல தெம்பு இல்ல. என்னை ஏமாத்திட்டாங்க. நான் எப்படி பண்றது? அப்படின்னு இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் உங்க மைண்டுக்குள்ள போயிட்டு இருந்தது. நான் வந்து கையறு தன்மையில இருக்கேன். எனக்கு யாருமே உதவி பண்றதுக்கு இல்ல அப்படின்னா, உங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த அனுமான்ஜியும் சேர்த்து நீங்க வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒண்ணு ஒண்ணா மாறும். பயங்கர ஸ்ட்ரென்த்துக்கு நீங்க வருவீங்க கண்டிப்பா. விக்ட்ரி அஹெட் விக்ட்ரி தான். உங்களுக்கு உண்டான அந்த வெற்றி பாதை நோக்கி தான் நீங்க பயணம் பண்ணுவீங்க. இன்டர்னலா நெறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து தெரிய வருங்க. நெறைய உங்களோட இன்னர் குரோத், செல்ஃப் கண்ட்ரோல் இதுதான் உங்களோட அல்டிமேட் அச்சீவ்மெண்ட். இன்னர் குரோத் தான் ரொம்ப முக்கியம். அதுதான் என்லைட்மென்ட் பாதைக்கு கொண்டு போற ஒரு விஷயங்க. அனுமானோட டெம்பிளுக்கு போய் செவ்வாய்க்கிழமை அந்த மாதுளம் பழத்த வந்து நீங்க வந்து தானம், தர்மம் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா நல்லது நடக்குது. ஒரு கார்டு நம்ம கண்டிப்பா எடுக்கலாங்க. ஏன்னா அருமையான கார்டு வரமா வந்திருக்குன்னா, 1க்கு 2 வரத்த சேர்த்து வாங்கிக்குவோம். அடுத்தது வந்து என்ன கார்டு வருது அப்படின்னா எம்ப்ரேஸ் சேலஞ்சஸ். வாவ்! வாட் அ கிரேட் திங். எம்ப்ரேஸ் சேலஞ்சஸ்னா இந்த பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருது, இந்த சேலஞ்சஸ்லாம் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருது அப்படின்னாலே கண்டிப்பாக ஏதோ ஒரு க்ரோத் இருக்குது. அப்போ தான் இதை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ண தான் உங்களுக்கு உண்டான வளர்ச்சி பாதையை நோக்கி போவீங்க. ஆன்ம வளர்ச்சிக்கு உண்டான பாதையில் போயிட்டுருக்கீங்க. இது எல்லாமே உங்களுக்கு உண்டான ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் மாதிரி தான். ஒரு ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன். உங்களோட பாதையிலையும், உங்களோட செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்லேயும், செல்ஃப் ரியலைசேஷன்லேயும், செல்ஃப் லவ் பண்ணுறதுக்கு உண்டான சில விஷயங்கள் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. அதுக்காக தான். அதனால தான் வந்து ராமனுடைய அஷ்டகம்னு ஒன்று இருக்குது. அனுமான்ஜியோட அஷ்டகத்தை வந்து செவ்வாய்க்கிழமை படிங்க. அனுமான் கிட்டேருந்தே அந்த பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கோங்க. ஏன்னா அவர் மட்டும்தான் வந்து உங்களுக்கு கஷ்டத்துலேருந்து வெளியில் கொண்டு வரதுக்கு உண்டான பிளெஸ்ஸிங்ஸு அந்த வரமாக வந்து கொடுக்க போகிறாங்க. நிச்சயமாக அழகான ஒரு விஷயந்தாங்க. நம்மளுடைய அந்த ஆஞ்சநேயரோட கார்டு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்கும் இந்த ஜெய் ஆஞ்சநேயான்னு கண்டிப்பாக நீங்கள் வந்து டைப் பண்ணியே ஆகணும். எல்லாருமேங்க இந்த கடவுளை பிடிச்சிட்டு ஜெய் ஆஞ்சநேயா. நான் ஆஞ்சநேயரை பற்றி ஒரு சின்ன ஷார்ட்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். நிச்சயமாக அது வந்து கூடிய விரைவில் நீங்கள் நம்ம சேனலில் பார்ப்பீங்க. ஜெய் ஆஞ்சநேயான்னு கண்டிப்பாக டைப் பண்ணுங்கள். ஐ எம் ரெடின்னு போடுங்க. நல்ல நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருது. ஐ எம் ரெடின்னு 2யும் சேர்த்து டைப் பண்ணுங்கள். எப்பயும் நல்லதே நினைங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். தேங்க்யூ.